வருகிற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் அரசின் உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாவட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் சேலம் கோட்டை ஸ்டோப் ஹால் திருமண மண்டபம் அருகே பழனிபாபா நினைவேந்தல் கூட்டம் நடைபெற உள்ளது. வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அனுமதி பெறுவதற்காக சேலம் டவுன் காவல் நிலையத்தில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் மனு அளித்தனர். சேலம் மாநகராட்சியின் தனி குடிநீர் திட்டம் செயல்படும் மேட்டூர் தொட்டில்பட்டியில் இயங்கி வரும் மோட்டார்களில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்வதன் காரணமாக சேலம் மாநகராட்சி பகுதிகளில் ஜனவரி 23, 24 ஆகிய 2 தினங்களுக்கு குடிநீர் வரத்து குறைவாக வரும் என்பதால் பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலராக பணிபுரியும் ஜெயலட்சுமி என்பவர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே முறையாக மருத்துவம் பயிலாமல் வெங்கடேசன் சவுந்தரராஜன் ஆகிய இருவரும் ஸ்கேன் சென்டர் நடத்தி வருவதாகவும் கர்ப்பிணிகளுக்கு சிசுவின் பாலினம் தெரிவிப்பதாகவும் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். சேலம் மாநகரில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்ட வலியுறுத்தி மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி தலைக்கவசம் அணிந்து 2 சக்கர வாகனம் ஓட்டி வருபவர்களுக்கு மாநகர காவல்துறையினர் தமிழக அரசின் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். சேலம் மாவட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் தனியார் பள்ளிகளில் பணிபுரிய விருப்பமுள்ள ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் கருப்பூர் பகுதியில் உள்ள பத்மாவாணி கலைக்கல்லூரியில் இந்த முகாம் நடைபெற உள்ளதாகவும் விருப்பமுள்ளவர்கள் சான்றிதழ்களுடன் நேரில் வந்து தேவையான பள்ளிகளில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இன்று கெங்கவல்லி சென்ற மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கெங்கவல்லி தாலுகா ஊதியத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கெங்கவல்லி தீயணைப்பு துறை அலுவலகத்தையும் கெங்கவல்லி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையையும் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆனைமடுவு நீர்த்தேக்க மதகு சேதமானதால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதகு கட்டுப்பாடின்றி தானே மேல் ஏறி கீழே இறங்குவதால் வசிஷ்ட நதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் வசிஷ்ட நதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மதகு சரி செய்யப்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மெய்யனூர் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். மேச்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி பள்ளியில் இருக்கும் 380 பயிற்சி காவலர்களுக்கு குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை காவத்து மைதானத்தில் ஒரு நாள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஆயுத கிடங்கை பராமரிக்கும் முறைகள், ஆயுதங்கள் பழுது நீக்கும் முறைகள், காவலர்களை மாநகர மாவட்ட காவல்துறைக்கு பிரித்து அனுப்புவது, பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 23ஆம் தேதி சேலம் மாவட்டத்தின் மின்தடை பகுதிகள், ஆடையூர் துணை மின் பகுதிகள், தேவூர் துணை மின் பகுதிகள், சேலம் மாநகர அஸ்தம்பட்டி துணை மின் பகுதிகள், சன்னியாசிப்பட்டி துணை மின் பகுதிகள், KR தோப்பூர் துணை மின் பகுதிகள், வேம்படிதாளம் துணை மின் பகுதிகள், தும்பல் துணை மின் பகுதிகள். நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது.